புத்ரா ஐட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் படிப்படியாக தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் என்று புத்தாலிங் மாவட்ட அதிகாரி உசுனோல் கைடில் இன்று தெரிவித்தார். குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக படிப்படியாக திருப்பி அனுப்பும் பணி கவனமாக நிர்வகிக்கப்பட்டு வருவதாகவும், சேதமடையாத அல்லது குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்தாத வீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நாங்கள் படிப்படியாக குடியிருப்பாளர்களை இடமாற்ற செய்ய தொடங்கினோம். பாதுகாப்பு கவலையாக இருப்பதால் அனைவரும் ஒத்துழைப்பார்கள் என்று நம்புகிறேன் என இன்று குடியிருப்பாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்தார். ஜலான் புத்ரா ஹர்மோனி 1/3A மற்றும் 1/3B பகுதியில் 41 வீடுகளை உள்ளடக்கிய முதல் கட்ட மீட்பு பணி இன்று காலை தொடங்கியது. குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியதும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு பச்சை கொடி காட்டுவதற்கு முன்பு அவர்களின் கருத்துகளின் அடிப்படையில் நிலைமையை மதிப்பிடுவோம் என்று உசுனோல் கூறினார். நிலைமையை பொறுத்து இன்று 115 குடும்பங்கள் வரை வீடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை காலையில் எரிவாயு குழாயின் 500 மீட்டர் பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் அருகில் இருந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 111 பேர் காயமடைந்தனர். அவர்களில் பலர் தீக்காயங்கள் மற்றும் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 399 வாகனங்கள் பாதிக்கப்பட்டன. அவற்றில் 224 வாகனங்கள் தீயில் அழிந்த வேளையில் 174 சேதமடைந்தன. அதோடு 120 குடும்பங்களை சேர்ந்த 539 குடியிருப்பு வாசிகள் 2 தற்காலிக நிவாரண மையங்களில் இருந்து வருகின்றனர். குடியிருப்பு வாசிகள் சுமூகமாக வீடுகளுக்கு திரும்பும் நடவடிக்கையை உறுதி செய்வதற்காக அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு சுபாங் ஜயா போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மாமாட் வலியுறுத்தினார். நமது இனம் மற்றும் சமயம் எதுவாக இருந்தாலும் இன்று காலை நாங்கள் அனைவரும் ஒன்றாக செயல்படுகிறோம். எங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் கூறினார். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.